மை லார்ட், எஸ், வெற்றிகரமாக ஓடும், கண்டிப்பாக வெற்றிகரமாக ஓடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு அற்புதமான திரைப்படம் ஒலிம்பியா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் ராஜமுருகன். குக்கு அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தோழாங்கிற படத்துக்கு இவர் வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஜோக்கர் அப்படிங்கிற படம், மெஹந்தி சர்க்கஸ், ஜிப்சி, வர்மா படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு ஒரு படம், அப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் இப்போ மைலான். ஸோ இதுதான் வந்து ராஜமுருகன் அவருடைய ஒரு சின்ன ஒரு ஃபில்மோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ராஜமுருகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர். என்னன்னா ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு அற்புதமான சிந்தனையாளர் தான் ராஜமுருகன். ராஜமுருகன் வந்து எனக்கு ஜிப்சின்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஜோக்கர் ரொம்ப பிடிக்கும், குக்குவும் பிடிக்கும். ஜோக்கர் வந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து என்னென்னா நம்ம மனசில் நான் உங்களையும் காமனாக எடுத்துக்கிறேன். என் மனசில் வந்து இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும், இதை கேள்வி கேட்கணும்பா அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். அதை மிக அழகாக ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு அவ்வளோ அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் ஜோக்கரில். அதில் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் குரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதை வந்து நம்ம ஒரு பாராட்டுறதுங்கிறதெல்லாம் சாதாரணம். அவ்வளவு அழகாக ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த பாப்பிரெட்டி பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற அந்த ஸ்லாங்கு, அவருடைய வாய்ஸு, அந்த கண் இப்படி பார்க்குறது, இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை வந்து ரசிக்கும் தன்மை வந்து ரசிக்க எவ்வளோ நாளும் ரசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கும், ஜோக்கர். ஸோ ஜோக்கர் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரசித்து பார்த்தது வந்து ஜிப்சி அப்படிங்கிற படம். ஜிப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அவர் நடிச்சிருப்பார். மிக அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு, அதே சமயத்தில் மிக அற்புதமான ஒரு திரைக்கதை. நாடோடியாய் வாழ்வது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு நாடோடி, ஒரு ஜிப்சிங்கிறவன் வந்து ஜீவா வந்து ஒரு நாடோடி. அந்த நாடோடிக்கு ஏற்படுற ஒரு காதல், அந்த காதல் இருந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், எப்படி ட்ராவல் பண்ணுறான், எங்கே போகிறான், இதான் வந்து படம். அந்த கதை வந்து பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த உணர்வு நம்மளை எப்படி தாக்கணும்னா நாம் அதுவாகவே மாறணும், அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதான் வந்து நல்ல திரைப்படத்துக்கு அழகு. அப்படி பார்க்கும்பொழுது வந்து ராஜமுருகனுடைய அந்த எழுத்து வந்து நம்மளை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, வெளியில் வரும்போது குடும்பத்தோடு இருந்தால் கூட நாமளும் நாடோடியாக போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கும் ஜிப்சி. ஜிப்சிக்கு அப்புறம் ஜிப்சி டைம்லேயே வந்து நான் அவரை ரொம்ப சந்திக்கணும் அப்படின்லாம் ரொம்ப முயற்சி செய்தேன். பட் எனக்கு அவரை பார்த்ததில்ல, ஒரு பெரிய கான்டாக்ட் இல்லை, எதுவும் இல்லை. பட் சமீபத்தில் அவரை சந்தித்த போது வேறு ஒரு நிகழ்வில் சந்திக்கிறப்போ அவர்கிட்ட பேசுகிறேன், சார் உங்கள் படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிரு சார், அது சார் இது சார் எல்லா சீனையும் சொல்கிறேன். அவரும் வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த வாரம் அவரோட படம் ரிலீஸ் அப்படின்னோடனே நான் அந்த படத்தை பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ சமீபத்தில் அந்த படத்துடைய ஒரு ப்ரீமியர் ஷோக்கு நான் போயிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, சசிகுமாரனை, அந்த படத்துடைய ஹீரோயின் சைத்ரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம குரு சோமசுந்தரம் அவர்கள், அதுக்கப்புறம் ராஜமுருகன், எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு சரி ஓகே என்ன மாதிரி ஒரு ஃபீல், இப்போ இந்த படம் ஒன்று பண்ணியிருக்கு, புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஓகே இது என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் இஸ் அ ஒரிஜினல் ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஸ்க்ரீன் ரைட்டர்னா எப்படின்னா சினிமாவுக்காக சீன் கிடையாது, ஒரு கதையை வந்து காட்சியமைப்பாக கொண்டு வந்து அதை படமாக்குறது. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து வெற்றிமாறன் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் வந்து ஒரு காட்சியமைப்பு உருவாக்குவார். ஒரு கதையை எடுத்து அந்த கதையில் எழுத்துக்களை அப்படியே காட்சியாக்கி அந்த காட்சியை எப்படி நமக்கு நல்ல பிரம்மாண்டமாக காமிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. சினிமாங்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் மீடியம் ஒன்று இருக்குது. ஜென்ரல் மீடியம் வந்து அதுவும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு நிறையா வந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க. அவங்க முயற்சி செஞ்சு நிறையா பண்ணுறாங்க. மாரி செல்வராஜ் இந்த மாதிரி பண்ணார். ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, இந்த கதை இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கணும், இங்கே இருக்கணும். அதாவது இந்த காட்சி, அதாவது நம் கண்ணோட்டத்தில் அந்த படம் எப்படி இருக்குது, நம் கண் பார்வையில் அந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள் தான் ராஜமுருகன் கொடுப்பாரு. ஸோ இந்த படம் மயிலாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், அதுக்கப்புறம் சைத்ரா ஜே அச்சர், அவங்க வந்து ஐ திங்க் ஷீஸ் ஃப்ரம் கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து ஆஷா ஷரத், அவங்க வந்து நம்ம நிறைய பேர் வந்து திருஷ்யம் படம் பார்த்துருப்பீங்க. திருஷ்யம் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்க தான். வந்து அந்த போலீஸ் அதிகாரி லேடியாக வருவாங்க. அவங்களுடைய பையனை தான் வந்து மோகன்லால் வந்து மர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வெரி நைஸ் பெர்ஃபார்மர் ஆஷா ஷரத். அதுக்கப்புறம் வந்து குரு சோமசுந்தரம். இந்த படத்துக்கு வந்து கேமரா நீரவ் ஷா வந்து சச் எ கிரேட் கேமராமேன். பட் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஏங்க நீரவ் ஷா இப்படி பண்ணார் அப்படின்னு சினிமாட்டோகிராஃபர் சமயத்தில் யோசிக்க உண்டு. சினிமாட்டோகிராஃபர்ஸ் யோசிக்க மாட்டாங்க. மேபி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் என்னது இப்படி ஒரு கேமரா வச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நீரவ் ஷா கேமராங்கிறதுனால நல்லா ஒத்து பாருங்கள். ஏன்னா கதைக்கு என்ன கேமரா வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கேமராவுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமையை நம்ம அங்கே காமிக்க முடியாது. கதையை ஒட்டி
கதைக்கு என்ன மாதிரி கேமரா வச்சா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு லிட்ரலாக ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பாட்டு பார்க்குறேன், ஆப்போசிட் சன்லைட். அதாவது என்னென்னா, கேமராவுடைய எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேமராவில் நம்ம ஒரு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, எய்த்தாப்பில் லைட் வருது அப்படின்னா, அந்த லைட்டு லென்ஸில் அடிச்சதுன்னா ஃபோட்டோவை டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்து ஃபோட்டோ மங்கலாக இருக்கும். இதான் உண்மை. பட் ஆப்போசிட் சன்லைட் இருக்கும்போது இந்த பக்கம் கேமரா வச்சு ஒரு பாட்டு ஒன்று இருக்காரு, ஃபுல்லாக நிழல்லாம், முகத்தில் நிழல் விழுது, எல்லாருக்கும் நேச்சுரலாக இருந்தது. நான் யோசித்தேன், ஓகே, ஒரு ரியாலிட்டியை, ஒரு ரியலான ஒரு விஷயம், ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா. வழக்கமாக அந்த ஒரு நிழல் தெரியுதுன்னு அந்த நிழல் தெரியுதுலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி லைட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கட்டர் இந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை அந்த ஃப்ரேமை லைட் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ஃப்ரேமை லைட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃப்ரேமை லைட் பண்ணுறது தான் அழகு, அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் இவர் நேச்சுரலாக பண்ணியிருந்தார். ஸோ நீரவ் ஷா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சினிமோட்டோகிராஃபர். அவரை பற்றி நான் அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீரவ் ஷாவுடைய படங்கள் வந்து ஏராளமான படங்கள் வந்து வெற்றி படங்கள் தான். நீரவ் ஷாவுடைய படங்கள் அப்படின்னு சொல்லும்போது மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் காதல், அதுக்கப்புறம் வந்து தலைவாக அவர் தான் வந்து கேமரா, அதுக்கப்புறம் வந்து நிறையா ஹிந்தியில் கப்பர் இஸ் பேக்னு ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி என்னென்னா கதையை ஒட்டிய ஒரு அற்புதமான கேமராமேன் தான் நீரவ் ஷா. ஸோ இந்த படத்துக்கு கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கதை சொல்ல போகிறார் டேரக்டர் வந்து ராஜ்மோகன் வந்து சொல்ல போகிறார். ராஜ்மோகன் கதையை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் என்ன விரும்புது அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த கதாபாத்திரம் இவ்வளோ தான், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு 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 ரொம்ப ஏழையான, ரொம்ப நார்மலான ஒரு ஏழையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க அதுக்காக கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படும் போது அதுக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன், அவன் வழக்கம் போது தன்னுடைய பணக்கார திமிரை காமிக்கிறது அப்படிங்கிறது கதை. இவ்வளோதான், இதான் பேஸ்லைன். என்ன சார் இதுதானே பல வருஷமாக தமிழ் சினிமா எடுக்கிறாங்க, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்குற நிறைய இடங்கள் வரும், நிறைய சிரிப்பு வரும், நிறைய இடத்துல சிரிப்பு வரும், நிறைய இடத்துல கேள்வி வரும். நம்ம இந்த ஒரு டயலாக் ஒன்று சொல்லும்போது இந்த கேள்வி அட்டி நான் இந்த கேள்வி தான் கேட்கணுன்னு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அப்படி தோன்ற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பிரதிபலிச்சிருக்கு. அண்ட் சசிகுமார் அவருடைய நடிப்பு, சசிகுமார் அவர்கள் நடித்தாலே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ், ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அதாவது அவர் டைரக்டாக பொலிட்டிக்கல் படம் பண்ணுறதை விட, அதாவது டைரக்டாக பொலிட்டிக்கல் படம் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த கஷ்டங்களை அந்த மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாக அப்படி பார்க்கும்போது, ஆமாங்க எங்கள் ஃபேமிலியிலும் இப்படி தாங்க நடந்தது. ஒரு இடத்துல வந்து அவர் அழுது நடிச்சிருந்தார் சசிகுமார். அவர் அழுது நடிக்கும்போது அந்த காட்சியில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். அது வரைக்கும் அவர் அழும்போது அது கதையில் வர்ற அழுகை. அந்த டயலாக் அவர் சொன்ன உடனே நமக்கு டப்புன்னு அப்படியே ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இன்னும் கொஞ்சம் ஹெவியாக்கிறோம். ஸோ ஒரு டயலாகோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். எந்த இடத்துல டயலாக்னா பெரிய லென்த்தி டயலாக் இல்லை, சின்னதாக 2 வார்த்தை, 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தை சொன்ன உடனே அப்படியே நம்ம மனசில் அப்படியே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த பவரை கொடுத்துருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து அதாவது என்னென்னா, எனக்கு குரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஒரு மேனரிசம், ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று வச்சுருப்பார். அந்த பாடி லாங்குவேஜ்னால் இப்படி அந்த கழுத்தை இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி போராட்டங்களில் கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நம்ம சாதாரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் வந்து அந்த 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 பர்ஃபார்மன்ஸே வாஸ் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். குரு சோமசுந்தரம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அப்படியே இந்த ஊரில் இப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்குமோ, அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி போராட்டத்துக்கெலாம் வந்து அவங்க கலந்துப்பாங்களோ, அவங்க சமுதாயத்தில் இவ்வளோ ஒரு அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இதில் படத்தில் வந்து வள்ளலார் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் சமீபத்தில் வந்து வள்ளலார் பற்றின ஒரு சிறிய டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன். போன வருஷம் ஒன்று பண்ணேன், டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து தைப்பூசத்தன்னைக்கு போயிட்டு பார்த்து அதெல்லாம் ஷூட் பண்ணி வள்ளலார் யாருங்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கேன். அந்த அணையா அடுப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு மனிதன் வந்து பசியால் இருப்பதை விட வேதனை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அந்த பசியால் இருக்கும் மனிதனுக்கு உணவளிப்பது தான், அதாவது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே ஒரு பெரிய ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, பசியை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வள்ளலார் வந்து அந்த வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து நான் அப்படியே 2 நாள் அந்த இங்கே இருந்தப்போ அந்த அணையா அடுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாப்பாடு போடுறாங்க, அந்த அணையா அடுப்பில்
உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்கள் வள்ளலார் அந்த கோயில் போயிட்டு வாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி நீங்கள் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். அவ்வளோ ஹைஜீனிக்காக, அவ்வளோ அழகாக வர்றவங்களுக்கு உணவு தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அற்புதமாக சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. சுட சுட 3 வேளையும் சாப்பாடு. அந்த 3 வேளை சாப்பாடு போடுறதுனால தான் அந்த 3 வேளை சாப்பாடு தானே எல்லோரும் உழைக்கிறோம். அப்போது அந்த ஒரு விஷயம். அப்புறம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் அதுதான் படத்துடைய ஒரு பெரிய பேஸ் லைன். பிட்வீன் அந்த ஒரு பெரிய பணக்கார ஒரு கேரக்டருக்கும் இந்த ஏழையாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு கேரக்டருக்கும் அந்த ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருப்பார், ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிங்கிறது ராஜமுருகன் வந்து ஒரு இடத்துல டயலாகாக சொல்லியிருப்பாங்க, என்னுடைய ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறது. அப்போ அந்த பெண்மணி வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நான் வாழ்க்கையில் என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்கேன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்டப்போ வந்து கண்டிப்பாக தேட்டரில் உட்காந்துக்கலாம் சிச்சி அப்படின்னு ஒரு விஷயம் என்ன இப்படியா அதுக்குன்னு. அதாவது நம்ம அப்படி இருந்திருக்க மாட்டோம். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி நம்மளை அறியாமையே கூட சிந்தனை இருக்கலாம், நம்மளுடைய குணாதிசயம் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த டயலாக் கேட்டோடனே சுருக்குங்க, இப்படி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த டயலாக் பார்த்துருக்கும்போது டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸில் வந்து இந்த வள்ளலாரை கும்பிடக்கூடிய ஒரு மாமனிதர் வந்து அவர் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொன்னார். அந்த டைலாக் சொன்னோன்னா நான் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், அப்படியே கண் கலங்கியது. அப்போ அந்த காட்சியில், அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சசிகுமாரனோட நடிப்பு அப்படின்போது இந்த ஓவராலாக அந்த கதையிலேயே சைத்ரா அண்ட் சசிகுமார் 2 பேர் தான் மெயின் கேரக்டர். 2 பேரும் அவ்வளவு அழகாக, அவ்வளவு அற்புதமாக. ஏதோ ஒரு புது அறிமுக நாயகனை பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை சசிகுமாரனே ஏற்கனவே செமையாக நடிப்பார். பட் இந்த படத்தில் வந்து என்னென்னா ஓகே, இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவார். வழக்கமாக அவர் என்னென்னா நட்புக்காக எப்பயும் உதவி செய்வார். ஆனால் காமனாக ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டேன், எல்லா படத்துலையும் அவர் எப்பெல்லாம் உதவி செய்து மற்றவர்களை வாழ வைத்து உதவி செய்து நடிக்கிறாரோ அந்த படம்லாம் மனசில் ரொம்ப பதிஞ்சிருது. அதனால் வந்து சசிகுமார் அப்படின்னாலே அவர் ஒரு உதவுற கேரக்டர் சார் அப்படிங்கிற மாதிரி, அவர் ஒரு ஹெல்ப்பிங் கேரக்டர் சார் அப்படின்னு. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அது சசிகுமாரனை பற்றி பல பேர் தெரியுமான்னு தெரியல, மிக மிக எளிமையான மனிதர். அதாவது என்னென்னா அந்த மீசை வச்ச குழந்தையப்பான்னு பாட்டு வரல, அந்த மாதிரி தாடி ஈடி மீசையெல்லாம் பார்க்கும்போது எங்கே கம்பெடுத்து அடிச்சுடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் சொல்கிற அப்படின்னாருனா அப்படியே இறங்கிடும் நமக்கு. என்ன அண்ணன் இவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கார் அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர். ஆனால் இந்த படத்தில் மிக யதார்த்தமான ஒரு கேரக்டர்லையும் ஒரு கிராமத்திலேருந்து ரொம்ப ஏழையாக ரொம்ப அன்எஜுகேட்டடாக இருக்கிற ஒருத்தன் எப்படி நடந்துப்பான். நம்ம நினைக்கலாம் சார் இன்றைக்கி ஃபோன்லாம் வந்துருச்சு சார், எல்லாம் எஜுகேட்டட், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது. அந்த ஃபோன்லாம் வந்திருந்தாலுமே அவங்க இன்னும் வந்து அந்த ஊருக்கு சாமி கும்பிட்றது, சாமி மலையடிச்சுங்கிறது, அந்த விஷயத்தை பேசுகிறது, அவர் அந்த ஆய்வு உள்ளே வந்திருக்குங்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இல்லை, அது எல்லாமே இட்ஸ் வெரி வெரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, யதார்த்தமான ஒரு உண்மை. அதுதான் உண்மை. அப்படி தான் இருக்காங்க மனிதர்கள். இன்றைக்கி எல்லோரும் வந்து இப்போ எல்லாருமே அறிவாளி ஆகிடுறது இல்லை. நம்மக்கிட்ட தான் எல்லாம் கேஜெட்ஸ் தான் இருக்குது, எல்லாம் எனக்கு அறிவாளி அப்படிலாம் கிடையாது. ஆப்பிள் ஃபோன் நான் வந்து பல வருஷமாக வச்சுருக்கேன், எனக்கே இன்னும் பல விஷயம் ஆப்ரேட் பண்ண தெரியாது. அப்போ நான் அறிவாளியாக கிடையாது. யார் ஃபுல்லாக அதை ஆப்ரேட் பண்ணி பக்காவாக பண்ணாலும் அவங்க தான் அறிவாளி. அப்போ எல்லாருமே கிடையாது, ஒரு பகுதி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து சசிகுமாரோடைய நடிப்பு ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் நடிச்சிருந்த விதம், அவர் டயலாக் பேசுனது, அவருடைய கண் அசைவு, அதை நான் ரொம்ப கவனித்தேன். இந்த கதையில் ஒரு செகண்டு நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இன்னசென்ட்டாக நடிக்கணுமா, நான் வேணா இப்படி நடிக்கட்டா அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக இன்னும் ஒரு செகண்டு ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாக நடிச்சிருந்தா கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதை மிக மிக தெளிவாக அற்புதமாக ராஜமுருகன் வந்து அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கதையாசிரியர், ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், அவருக்கு அது தெரியுது, அதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் இந்த படத்துடைய இந்த ஓவரால் இது பார்க்கும்பொழுது இந்திய சினிமா வரலாற்றிலேயே இல்லாத ஒரு காட்சியை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இந்திய சினிமா வரலாற்றில் கிடையாது, அதை ஒரு திரைப்படத்தில் எடுக்கவே முடியாது. அந்த காட்சியை நீங்கள் திரையிடுறதுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள்லாம் வரும்.
எதிர்ப்பு இல்லை, பெரிய அஃபென்ஸ். ஆனால் அந்த காட்சி படத்தில் இருக்குது. அந்த காட்சியை மதிப்பிற்குரிய அந்த நமது சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் சென்சாரில் இருக்கக்கூடிய நபர்கள் அனுமதிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சூழல் என்ன, அப்படி என்ன அந்த காட்சி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க அது என்ன காட்சின்னு. ஏன்னா அதை நீங்கள் பண்ணவே முடியாது, ரியல் லைஃப்பில் பண்ணவே முடியாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அஃபென்ஸ் அது நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் இந்த படத்தில் அதை காட்சியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் ஓகே, இதில் படம் ரொம்ப அருமையான படம், அருமையான அற்புதமான படம். நான் கதையை சொல்ல முடியாது, பெரிய காட்சியமைப்போட சொல்கிறேன். நல்லா நடித்தது சைத்ரா பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டிங். சைத்ரா வந்து அவ்வளோ நேச்சுரலான ஒரு ஆக்டிங். இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் டப் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் உள்ள ஒரு ஸ்டோரி இது. ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊரை சேர்ந்த கதை இல்லை, இது ஆல் ஓவர் இந்தியா. எப்படி வந்து ஜோக்கர் படத்தை வந்து ஹிந்தியில் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஹிந்தியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஹிந்தியில் பண்ணுவாங்க, வேறு லாங்குவேஜ் மராட்டியில் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஊரில் இருக்கிறதுல வந்து புவர் பீப்புள்ஸ், அதாவது பிலோ த பாவர்ட்டி லைனுங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இன்னும் அன்றாட வசதிகள் இல்லாமல், சரியான அறிவு இல்லாமல், நம்ம அவங்களுக்கு வந்து விளக்கம் தெரியாமல், என்ன நடக்குதுன்னு புரியாமல் நிறைய மக்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்காங்க. அன்றாடம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, கல்வி அறிவு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்கும்போது அது புரியும். அண்ட் ஒரு விஷயத்தை ரொம்ப டிரெக்டாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த டிரெக்டாக சொல்கிறதுல ராஜமுருகன் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு சீன் எடுத்திருக்காரு, டைலாக் எழுதியிருக்காரு, அப்படியே பட்டுன்னு போட்டு உடைக்கிறார். அந்த காட்சியெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமான காட்சி. அதான் சொன்னேன், இதுக்கு ஒரு போல்டு அட்டம்ப்ட்டு திரு ராஜமுருகன் அவர் எடுத்த போல்டு அட்டம்ப்ட்டு. நல்ல ஒரு அற்புதமான கதை. ஜோக்கரும் அதே மாதிரி தான். பட் ஜோக்கரை வந்து அவ்வளோ அழகாக, அதான் சொன்னேன்ல, ஒரு படத்தை எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது உடைக்கிறது அப்படின்னு காமிச்சோன்னா உடனே சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் சென்சாரில் தப்புங்க அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு தெரியுமா அடித்தோம், எதுக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ணோம், ஏன் தெரியுமா அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியும் சொல்லாமலேருந்து காட்சி எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அவங்களே தர பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜனநாயகன் படம் வந்து தடை செஞ்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அது பண்ணாங்க. அது ஏதோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. அது படம் எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை எடுப்பது, அந்த காட்சி அமைப்புகளை எப்படி எடுப்பதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை மிக மிக அற்புதமாக எடுத்திருக்கிறார் ராஜமுருகன். அண்ட் சசிகுமார் அண்ட் சைத்ராவோட நடிப்பில் ரொம்ப பட்டய கலப்புது. ஸோ இந்த வருஷத்தில் எகெயின் ஒரு போன வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்த மாதிரி இந்த வருஷம் அவர் மீண்டும் ஒரு அற்புதமான திரைப்படத்தை கொடுத்துருக்காரு வந்து சசிகுமார். அவருடைய ஜானரில், அவருடைய ஸ்டைலில் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் அண்ணா இந்த மாதிரியான படங்கள் நிறையா நடித்தாருன்னா மக்களுக்கும் பிடிக்கும், மக்களுக்கான கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அவருடைய அந்த அயோத்தி படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அயோத்தி படத்தில் எப்படி வந்து ஒரு சிறப்பான காட்சியோ அதே மாதிரி சிறப்பான திரைப்படமோ அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம். இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறம் இருக்கிற கதையும் சரி, அந்த கதையில் இணைந்த கதாபாத்திரங்களும் சரி. மால்முருகான்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சன் மியூசிக்கில் என் கூட ஒர்க் பண்ணார். நாங்கள் ஒன்றா ஆங்கராக இருந்தோம். அப்போ பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணலை. அப்படி இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காருங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு பார்த்தோன்னே நானே கேட்டேன், என்னையா தொழிலதிபராகவே மாறிட்டேன் அப்படின்னு. அப்படி ஒரு அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாரும், இந்த படத்தில் நடித்த கேஸ்டிங் நான் சொல்கிறேன், அந்த கேஸ்டிங் வந்து வாஸ் ஒண்டர்ஃபுல் கேஸ்டிங். சைத்ரா வந்து ஹீரோயின், ஆஷா ஷரத், குரு சமஸ்தன், ஜெயபிரகாஷ், கோபி நயினார், வசுமித்ராவும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கோபி நயினார் வந்து வரக்கூடிய அந்த காட்சி வந்து மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், அது எந்த காட்சின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா அவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ கதையை சொல்ல முடியாது, நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா அதுவும் அந்த இடத்துல அவர் வந்த காட்சியும் ஒரு தேட்டரில் ஒரு கிளாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அது மாதிரி தேட்டரில் நிறையா வந்து ஒரு நம்மளை அறியாமலே ஒரு கைதட்டல் வரும்ல, அந்த கைதட்டல் நிறையா வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கும் மை லார்ட். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில், அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வெரி வெரி சென்சிபிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் மை லார்ட்.